பக்கத்துல முடிக்காதா இனிமே இந்த பக்கம் வராதுன்னா நான் இந்த பக்கம் வந்தேன். பெண்களுடைய பாவலை உங்களுக்கு அறிவு இருக்குதா? எங்கேயாவது கணவன் மனைவி இருவரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. 1.5 லட்சத்துக்கு ஆடு வச்சிருக்கிறேன். அட ஆலிவாயா பீரங்க மூக்கா இருக்குதா? உன வெட்டி வயல்ல போட ஆனாமா உன் பாடைய 10 இடத்துல இறக்கி தூக்கம். அது ஆர்த்திபிஷியலா திருப்பி விட்டு அட அமாவாசை ஏகாதசி பௌர்ணமி உன் ஜென்மத்தை சீப்பால வேற போட சனியன் சொல்ல கட்சியோட அவனை மட்டும் கூடாது, எல்லாத்தையும் சொல்லு. அந்த ஒரே ஒரு வார்த்தை சாயன்னு மட்டும் சொல்லக்கூடாது. தனி அதாவது புள்ளிய கூப்பிடுவாங்க, அத சனின வாடா சொல்லுவாங்க, அது தொடர்ந்து வந்துருமா. ஓஹோ, அது போல மட்டும் போடா சனின்னு சொல்லிடணும். ஆனா அந்த வார்த்தையே வரக்கூடாது. இங்க வேலைக்கு வந்தா வேணான்றா, கூட்டு போன மொட்டாடி சமாளிக்க மாட்டேன்றா. புத்தி கிடையாதா? ஊர்ல தென்னை நடக்குது, சொந்தக்கார மொத்த பேர் வந்துட்டாங்க, சாப்பாடு செய்து தண்ணி கிடையாது, குழையில தண்ணி வரல, எங்க போய் தண்ணி பிடிச்சி வந்துட்டான். எங்க பார்த்தா தேடி பார்த்து தண்ணி கிடைக்கும், எங்க அவங்க கோயால தண்ணி வருமா? ஊருக்கு நான் பிடிச்சி போறேன், கேட்க மாட்டேங்க. சைக்கிள் ரிப்பேர்
அனைவருக்கும் மனைவிமார்கள் அமைவதெல்லாம் அந்த கடவுள் கொடுத்தவர். இருப்பினும் உன்னை மனதற்கும் அடைந்ததற்கும் நான் செய்த பாக்கியம். ஆனால் ஒன்று அதற்கு அர்த்தம் எனக்கு என்ன அர்த்தங்க? உன்னை எதற்காக நான் வெகு விரைவாக அழைத்தேன்? எதற்காக சுவாமி? இந்த நாட்களாக என் மனதில் ஒரு குறை. அந்த குறையை இன்றோடு தீர்த்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய மனதில் குறையா? ஆமாம். என்ன குறைங்க? என்ன குறை தெரியுமா? இன்றைய நாட்டு ஆசை அறவையை ஒழிக்க வேண்டும். ஒழிக்க வேண்டுமா? காவி காம்பரம் உண்டு, இறைவா, கரத்தில் கமண்டலத்தை ஏந்தி இமாச்சலம் சென்று அந்த ஆண்டவனை பரமனை, அந்த பரமேஸ்வரை, அந்த கண் மூன்றுடையவானை, அந்த ஆதி சிவனை நீதியாகவே கோரி தவத்தில் அமரப் போகின்றேன். தரமதை பெறப் போகின்றேன். இதயற்ற வீரனாகவே வாழப் போகின்றேன். சென்ற இடமெல்லாம் சிறப்பாகவும், போன இடமெல்லாம் புகழோடும், வெற்றி வெற்றி என்று திருமங்களாத்தான் மரம் கட்டி என்று எனக்கு விடை கொடுத்து உங்களுக்கு என்ன குறை இருக்கின்றது? நமக்கென்று ஒரு நாடு, அந்த நாட்டை ஆட்சி செய்வதற்கு மன்னனாக நீங்கள் இருக்கின்றீர்கள். மன்னனுக்கு அழகு சேர்ப்பதற்காக மனைவி நாடு இருக்கின்றேன். உங்களுக்கு பின் நம் நாட்டை ஆட்சி செய்வதற்கு நம்மளுடைய மகன் ஒரே மகன் அங்குதன் இருக்கின்றார். இதெல்லாம் போதாது என்று 72 வாழ சேனைகள் இருந்தோம். தீரத்தில் உங்களுடைய தம்பி உங்களுடைய அருகாமையில் இருந்தோம். உங்களுக்கு என்னங்க குறை? என்ன குறையை தீர்க்க ஈசனை கண்டு வர பெற வேண்டும் சபாஸ் 16 கோணமோ தடையேறியபடி என்னை தொட்டு மனம் முடித்து விட்ட என் சிங்கதுரையே ஒரு நாளு நான் சகியே ஐயா 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 நவரத்தின பதர்களால் பற்றி கொண்டிருக்க உங்களுடைய மார்பு உத்ராட்டத்தை கொண்டு ஒரு சன்னியாசி போல் நீங்கள் தவத்திற்கு செல்வது என்னங்க? நீங்கள் சென்று இமாச்சலம் சென்று ஈசனை கண்டு வரப்பெற போகிறீர் என்று உரைக்கிறீர்கள். இந்த வார்த்தை உங்களுடைய நாவினால் கேட்கும் பொழுது ஏதோ ஒரு ஆபத்து நம்மளுடைய அருகே பாசமுள்ள மனைவியை மறந்து நம்மளுடைய மகன் அங்குதனை மறந்து வரம் பெற செல்ல வேண்டும் என்று உரைப்பது சரியோ?
மலரும் மனமும் போல பூண்டு இல்லறத்தில் ஈடுபட வேண்டும் என்று உரைப்பார்களே. நீங்கள் எதற்காக இந்த சின்ன சின்ன வயதிலே இந்த மனைவியை பிரிந்து நீங்கள் வாழ வேண்டுமா? நீங்கள் என்னை பிரிந்து தவத்திற்கு செல்ல வேண்டுமா? மலரும் மனமும் போல கூடி வாழ்வதை தவத்தை வரம் பெறுவதற்கு எப்படி பணம் வந்தது? இமாச்சலம் சென்றார், வரம் வாங்குவதற்காக சென்றார். திரும்பி வர ஒரு நாள் ஆகலாம், ஒரு வாரம் ஆகலாம், ஒரு மாதம் ஆகலாம், ஒரு யுகம் ஆகலாமே. இந்த பாலியுகளை விட்டு நான் பிரித்திருப்பேனா? அன்பு மனைவி ஆசை மனைவி அழைத்து விடவில்லை செல்லலாம் என்று பார்த்தால் ஆர்வத்திற்கு நான் எடுத்த முடிவு நான் அனுப்ப முடியுமா முடியாது? என்னால் முடியாது. உண்மையா? திருமணமான நாள் முதல் இன்று வரை ஒரு நாள் கூட எக்காரணத்திற்காக கரம் தொட்டு அடிக்காத நீங்களா இப்போது என்னை அடிப்பது இல்லை. உள்ளத்திலே கோவில் கட்டி உன்னை வைத்தேன். ஒரு
நீ அடி ஒரு பெண், எப்பேற்பட்ட பெண்? மானிட அம்சத்தில் பிறவாமல் தேவ அமுதத்தில் பிறந்தவள். நீயா இப்படி கணவனுடைய வார்த்தையை மீறி பேசுவது? மானிட அம்சத்தில் பிறந்தவள் ஒரு நலாயினை எடுத்துக்கொள். ஏண்டி பௌக்கல் எரிசிய தன்னுடைய கணவனை தோல் மீது சுமந்து, அதாவது சிம்மாடு கோழி தலை மீது சுமந்து போகின்றார். கல்லறிவு நேரத்தில் போகின்ற நேரத்தில் செய்யாத தவறுக்காக மாண்டவரிசி தலைக்கியாகவே தொண்டு விட்டிருக்கின்றார். இவருடைய பாதம், அவருடைய பாதம் தவறி பட்டுவிட்டு, பெண்ணே, தன்னுடைய கணவனை சிம்மாடு கோழி கூடையில் வைத்து சுமந்து கொண்டு போகின்ற அந்த அகந்தையினர் என்னை எட்டி உதைத்து விட்டு போகிறாயா என்று அந்த மாண்டவருக்கு என்ன சாபத்தை கொடுத்தான் தெரியுமா? என்னடி ஆணவம் உனக்கு? பொழுது விடுவதற்கு தாலி அறுந்து போகும் கடவுள் என்ற சாபத்தை கொடுத்தான். ஐயோ, அறியாத செய்த தவறுக்கு இப்படி ஒரு தண்டனை, தெரியாத செய்த தவறுக்கு இப்படி ஒரு தண்டனை. பொழுது விடுதால் தானே என்னுடைய தாலி அறுந்து போகும், பொழுதே விடியக்கூடாது என்று சாபத்தை கொடுத்தார் நலாயினி. பத்தினி கொடுத்த சாபம் அப்பொழுதே பலித்ததடி. உத்தமி கொடுத்த சாபம் ஓடி போய், ஏன் தன்னுடைய கணவனையே கண் கண்டு தெய்வமாக கருதி. அது மட்டும் தானா? சத்தியவான் இறந்து விட்டான். யமன், அவனுடைய யமதர்மன் சத்தியவானுடைய உயிரை கவர்ந்து சென்றான். ஆகவே அவனுடைய மனைவி சாவித்திரி என்ன செய்தால், தன்னுடைய கணவனுடைய உயிரை யமன் கவர்ந்து போகின்றான் என்று கணவனை தடுத்து தன்னுடைய கணவனுடைய உயிரை அந்த யமனிடமிருந்து திருப்பி கொடுத்தவர் சாவித்திரி. அவளும் கொண்டு ஒரு பெண் தானே. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று கருத்து. ஏண்டி அது மட்டும் தானா? சதி அனுசையாக அவருடைய வலதுடத்தில் மச்சம் இருப்பதை பார்ப்பதற்கு அந்த ஈசனையே வருகின்றார். மும்மூர்த்தி தேவர்கள் வருகின்றார் சோதனை செய்வதற்கு. அதாவது எங்களுக்கு உணவு கொடுப்பதாக இருந்தால் ஒரு நாளைக்கு ஜங்கமர், ஜோகி, அரிதேசி, பரிதேசி அவர்களுக்கெல்லாம் உணவு கொடுத்து விட்டு தான் சாப்பிடுவார். ஆக அந்த மூவரும் அனைவரையும் தடுத்து விட்டு ஓடி வருகின்றார்கள் அந்த பெண்ணின் சுய உருவத்தை பார்ப்பதற்காக. என்ன செய்தால் தெரியுமா? சாப்பாட்டு கொடுத்தால் சாதத்தை அள்ளி கொடுக்கும் சமயத்தில் தலைவாழியை விரித்து அள்ளி கொடுக்கும் நேரத்தில் அவர்கள் உணவருக்கு இப்படி கொடுத்தால் முடியாது, நீ நிர்வாணத்தோடு கொடுக்க வேண்டும் என்றார்கள். அவள் பார்த்தால் அவளுடைய கூந்தலை அகற்றாள். அகற்றி அந்த மும்மூர்த்தி தேவர்களை 3 குழந்தையாக மாற்றினாள். ஏன்? தன்னுடைய கணவனை கடவுளாக கருதி. அதுபோன்று நீ இதுவரையிலும் இந்த கணவனுக்கு கட்டுப்பட்டு தேவ அமுதத்தில் பிறந்தவர், தேவ அம்சத்தில் பிறந்தவர், என்னை முற்றுமை விட்டு பின்னதாகவே அழகு பார்க்கக்கூடியவர், எனக்கு முன்னதாகவே எடுத்துரைக்கக்கூடியவர், என்னை தடுத்து நிறுத்துகின்றாயே, உன்னுடைய வார்த்தையை கேட்க போவதில்லை, நான் போகாமல் இருக்க போவதில்லை. சுவாமி, நான் பெரிய தவறு செய்துவிட்டு எங்கு நான் உங்களை விட்டு பிரிந்து விடுவேனோ என்ற பயத்தினால் நான் உங்களுடைய எண்ணப்படி நீங்கள் ஜயமது பெருமே சிவபெருமான் அருளால் சீக்கிரம் வருவேன். ஜயமது பெருமே சிவபெருமான் அருளால்
பிள்ளை இதுவரையிலும் திருமணம் நாள் முதல் என்னை கரம் தொட்டு அடிக்கவில்லை. ஏன் அத்தான் இப்படி என்னை சாட்டிக் கொண்டு வாழ்க்கை என்று வருத்தப்பட்டார். கணவனுடைய வார்த்தையை மீறி என்னுடைய ஆசைக்கு அணைவோட முயற்சித்தார் என்று தான் வருத்தப்படாதீங்க. நான் யாரை நோக்கி தவத்தை செய்து வரம் பெறப் போகின்றேன்? அந்த சிவபெருமான். நான் வரம் பெற்று திரும்பி வரும் வரையிலும் அந்த ஆதி சக்தியை நீ இடைவிடாமல் பூஜித்துக் கொண்டிருக்கிறாய். அப்படியே ஏன் மீண்டும் போகவிட்டாய்? போகவிட்டு அழைத்ததற்கு ஆமா, எப்பொழுதுமே நீங்கள் வெளியே சென்று நம்மளுடைய இல்லறம் திரும்பும் போது நம்மளுடைய மகன் அங்குதன் விளையாடுவதற்காக ஒரு பொருள் கொண்டு வருவது வழக்கம். அதே போல நீங்கள் வரம் பெற்று இல்லறம் வரும்பொழுது மகன் விளையாடுவதற்காக பொருள் கொண்டு வர வேண்டும். விளையாட்டு பொருள் கொண்டு வர வேண்டும். உண்மைதாங்க. தாயின் பாசம் பிள்ளை மீது அவளுக்கு. ஏனென்றால் தன்னுடைய ரத்தத்தையே தன் பெற்ற பிள்ளைக்கு ரத்தமாக்கி அந்த ரத்தத்தையே பாலாக்கி கொடுக்கின்றார்களே அந்த தாய். எங்கே சென்றாலும் நமது பிள்ளைக்கு விளையாட்டு பொருள் வாங்கி வருவது வழக்கம். இமாச்சலம் சென்று வரத்தை பெற்று திரும்பி வரும் நேரத்தில் நமது மகனுக்கு விளையாட்டு பொருள் வாங்கி வர வேண்டும் என்று எடுத்து வைக்கின்றார். என்னுடைய விருப்பப்படியை கொண்டு சென்று வருகிறேன்.